அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாட்டில் தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவர் ஆனால் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்கள் படத்தில் பார்க்குறது நடிப்பு இல்லை, உண்மையாக அவருக்கு என் மேலே இருக்கிற கேர், எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் அது இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார், அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில், அதில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கப்புறம் வில்லனாக நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான், நீங்கள் படத்தில் தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்லேருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள், அப்படி தான் என் செட்டில் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது. அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார். அதனால தான் நாங்கள் ரவி மோகன்றது தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும். இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய இருக்குது, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு எபிசோடாக வச்சுருக்கேன். இங்கே மற்றவங்கெல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம், இல்லைன்னா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியாவது பேசிடுறேன்.